ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் காஃபி. என்னோட நேம் அஸ்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் பிளானிங். நம்ம இதுக்கு முன்னாடி ஹெச்ஆர் பிளானிங்கை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக ஜஸ்ட் வச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி கவர் பண்ணியிருப்போம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக ஹெச்ஆர் பிளானிங்கான ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பாயிண்ட்ஸோட கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நான் ஆக்சுவலாக 2 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து எப்படி கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது, ஷார்ட்டேஜ் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும், இதை கவர் பண்ணிடுவேன். இதோட செகண்ட் பார்ட்டில் இதோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன, ஆக்சுவலாக ஒவ்வொரு இது இப்போ ரெக்ரூட்மெண்ட்டோட ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டினா அதோட ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் செகண்ட் பார்ட்டில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி இதோட ரெக்குவயர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறது. சிம்பிள், நமக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ மேன் பவர் தேவைங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது இன் ஃபோர்காஸ்டிங் இந்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ தேவைப்படுது, அண்ட் தென் எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க, இதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு மெயின் என்னென்ன பாயிண்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்பர்ஸ் ரிக்வயர்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ரொம்ப எக்ஸாக்டாக கம்பெனியோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ், எவ்வளோ மேன் பவர்ஸ் தேவைப்படுது. செகண்ட் திங் இஸ் சேஞ்சஸ் ஃபோர்காஸ்ட் டியூரிங் த இயர். சப்போஸ் அப்கமிங் இயர் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு டார்கெட் வந்து ஒரு 100ன்னு வச்சுருக்காங்க, ஆன் கோயிங்கில் வந்து சப்போஸ் ஒரு 4 to 6 months பார்த்தீங்கன்னா மேபி 110 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் அகேன் மேன் பவரோட எக்ஸஸ் நமக்கு தேவைப்படும். அந்த ஒரு ஆப்ஷனில் வச்சு டிமாண்ட் இன்னும் எவ்வளோ தேவைப்படும். தேர்ட் பாயிண்ட், ரிக்வயர்மெண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ரொம்ப சிம்பிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணுறது தான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எவ்வளோ தேவைப்படுது நம்ம எடுக்கிறோம், தென் ஆன் கோயிங் ப்ராசஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்லை வேறு எதாவது நம்ம மேன் பவர் தேவைப்படுச்சுன்னா ஆன் கோயிங்கில் நம்ம நடுவில் எத்தனை பேர் நம்ம எடுக்கிறோம். எண்டு தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ஆட் பண்ணும்போது, ஸோ பிகினிங்கில் எவ்வளோ எடுத்திருக்கோம், ஆன் கோயிங்கில் எவ்வளோ எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோ இது டிமாண்ட் நமக்கு தேவைப்படுது நெக்ஸ்ட் 1 இயருக்கு. நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன டிமாண்டுங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்பர்ஸ் அவைலபிள் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர். எவ்வளோ எம்ப்ளாயீஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ். செகண்ட் திங் இஸ் அடிஷன் டியூ டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். சப்போஸா இந்த ப்ராசஸ் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே இதில் எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எத்தனை பேர் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒர்க்கை வந்து February நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏப்ரல் மந்தில் ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி நம்ம பிரான்ச்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரொமோட் ஆகி வேறு ஒரு டெசிக்னேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்போது மேன் பவர் சப்ளையில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் தேர்ட் திங் வந்து லாஸஸ் டியூ டு செப்பரேஷன்ஸ். ஒன்ஸ் அகெயின் அப்ரைசல் ப்ராசஸில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, ப்ரொமோஷன் ஆவாங்க, நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதே நேரத்தில் எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு சில பேருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும், நல்ல ஓப்பனிங்ஸ் வேறு எங்கேயாவது கிடச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் அவங்க வந்து ரிலீவ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் ப்ரப்போஸில் அவங்க போனாங்கன்னா ஸோ அவங்க எத்தனை பேர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மூணுமே கால்குலேட் பண்ணோம். லைக் இப்போ மேன் பவர் சப்ளையில் என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அந்த ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் எவ்வளோ பேர் வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனுடைய எண்ட் ரிசல்ட் தான் நமக்கு மேன் பவர் சப்ளை. ஸோ மேன் பவர் டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, மேன் பவர் சப்ளை நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸாக்ட் மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட்டு. இப்போது நமக்கு மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. லைக் டிமாண்ட் அண்ட் சப்ளை அதனுடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணணும். சப்போஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நியூ ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ண வேண்டியது இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், ஆஃபர் இன்சென்டிவ்ஸ் ஃபார் போஸ்ட் மார்னிங் ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ ஒரு சில எம்ப்ளாயீஸ் வந்து விஆர்எஸ் அல்லது ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட்டில் இருக்கும்போது சப்போஸ் அவங்களோட ஒர்க் அவங்களோட டியூரேஷன் ஆஃப் த இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லலாம். ஒருத்தர் வந்து சப்போஸ் ஒரு 45 இயர்ஸில் வந்து அவர் வந்து விஆர்எஸ் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்காருன்னா, ஸோ வை டோன்ட் எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 or 2 years, கம்பெனியில் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் நாங்கள் ஒன்றும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கும்போது வி கேன் ப்ரொமோட் அண்ட் வி கேன் மேக் தம் டு ஒர்க் ஆன் அஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். தேர்ட் திங் இஸ் ரீஹைர் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் ஃபார் பார்ட் டைம். ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி ரிட்டையர் இருப்பாங்க, நல்ல ஒர்க்ஃபுல் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம பார்ட் டைம் எம்ப்ளாயீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், ஒர்க் ப்ரெசன்ட் ஸ்டாஃப் ஓவர் டைம். இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாஃபை வந்து ஓவர் டைம் பண்ண வைக்கிறது. சப்போஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி மேபி ப்ராப்ளி ஒரு 8 hours இருக்குன்னா we can make them to work for 10 hours or 2 hours ஓவர் டைம் we can able to give it to them. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். தென் நெக்ஸ்ட் திங் சப் கான்ட்ராக்ட் ஒர்க் டு அனதர் ஃபர்ம். இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் வெளியே போன எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் அந்த ஒரு ஸ்டேஜ் முடியலன்னா நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒர்க் வந்து நம்ம ஏதாவது ஒரு சப் கான்ட்ராக்டை கொடுத்து மேக் தம் டு கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் ஒர்க். இந்த மாதிரி பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் ஹையர் டெம்பரரி எம்ப்ளாயிஸ்.
பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸை நம்ம எடுக்க முடியாது. பிகாஸ் பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்தால் கம்பெனிக்கு பயங்கர லாஸ் இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஒரு 6 months ஒர்க் பண்ண, ஒரு 4 months ஒர்க் பண்ண, ஒரு டெம்பரரி எம்ப்ளாய் தான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் ரீஇன்ஜினியர் டு ரெடியூஸ் நீட்ஸ். ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. ரொம்ப சிம்பிள் கான்செப்டை சொன்னால் சிம்பிளிஃபை ஒர்க், அதுதான் ரீஇன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ரெகுலராக ஒரு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு 4 மேன் பவர் இருக்காங்கன்னா அதை ஒன்ஸ் அகேன் ரீஇன்ஜினியர் பண்ணி ஒரு 2 மேன் பவர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணும். மேபி அதில் அளவுக்கு ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து சிஸ்டமைஸ்டாக கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு 2 மேன் பவர் மட்டும் இருக்க மாதிரி கொண்டு வரணும். ஒன்ஸ் அகேன் இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஇன்ஜினியரிங்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் திங் இஸ் அவுட் சோர்ஸ் அண்ட் என்டையர் ஃபங்க்ஷன். சப்கான்ட்ராக்ட்னு ஒரு ஒர்க் நம்ம பார்த்துருந்தோம்ல, அதே தான் இதை சிம்பிளாக வேறு ஒரு டேர்மில் அவுட் சோர்ஸ் அண்ட் என்டையர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட மியர் சேம் தான். அல்டிமேட்டாக கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கையும் வந்து வெளியில் அவுட் சோர்ஸ்ட்டை கொடுத்து ஃபுல்லாக பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் திங் இஸ் யூஸ் டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. அப்கமிங் நியூ டெக்னாலஜிஸ் சிஸ்டமைஸ்டு கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக எதாவது யூஸ் பண்ண முடிஞ்சால் அந்த டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணி we can complete the work. Next point, reallocate people from elsewhere in the organization. ட்ரான்ஸ்ஃபர் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் கொண்டு வரலாம், இல்லை ப்ரொமோஷன் பேசிஸ், இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஓகே தான். ஒன்ஸ் அகேன் நம்ம ஆர்கனைசேஷனில் வேறு பிரான்ச்சஸில் வேறு இதில் இருக்காங்க எம்ப்ளாயிஸு. பட் இப்போ நான் கரண்ட் இதில் டிமாண்ட் இருக்குது, வெளியிலேருந்து யாரையும் ரெக்கார்ட் பண்ண முடியல, யாரும் இல்லை. ஸோ நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ் ஒன்ஸ் அகெயின் அவங்களோட ஒர்க் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா we can யூஸ் them. இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்லாம், இப்போ சப்போஸ் எம்ப்ளாயிஸ் ஷார்ட்டேஜாக இருக்காங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம். சப்போஸ் எம்ப்ளாயிஸ் ரொம்ப எக்ஸஸாக இருக்காங்கன்னா என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டூ நாட் ரீப்ளேஸ் எம்ப்ளாயிஸ் ஹூ லீவ். சப்போஸ் எம்ப்ளாயிஸ் யாராவது வந்து ரிசைன் பண்ணுறாங்க, பேப்பர் போட்டு கிளம்புறாங்க, விஆர்ஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு வேற ஒரு பர்சனை திருப்பி யாருமே ரெக்ரூட் பண்ணுங்கிற மஸ்ட்டுக்கு இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி எம்ப்ளாயிஸ் இன் எக்ஸஸ். ஸோ வெளியே போகிற எம்ப்ளாயிஸ் பொசிஷன் வந்து ஃப்ரீயாக பிளாங்காக விட்டுலாம், ஜஸ்ட் லீவ் இட் அவுட். நெக்ஸ்ட் திங் இஸ் ஆஃபர் இன்சென்டிவ் ஃபார் இயர்லி ரிட்டையர்மெண்ட். இங்கே அப்படியே ஆப்போசிட்டு, யார் யாரெல்லாம் சீக்கிரம் வேலைட்டு போகிறீங்களோ அவங்களுக்குலாம் விஆர்எஸ் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி we can make them to move. அடுத்து ஒரு 1 year or 2 years இருக்காங்க, அந்த ஒர்க்கில் இருக்காங்கன்னா ஒன்ஸ் அகேன் அவங்களோட சேலரி, அவங்களுக்கான போனஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டன் தான். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எம்ப்ளாயிஸ் ரொம்பவே எக்ஸஸாக இருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா we can push them லைக் ஓகே ஃபைன், நீங்கள் விஆர்எஸ் எப்போ கூட வாங்கினா வாங்கிக்கலாம், உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 6 months சேலரி நான் சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து we can push them to move. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீஅசைன் எக்ஸஸ் எம்ப்ளாயிஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் எம்ப்ளாயிஸை இஃப் பாசிபிள் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் எதுக்கு வேணால் முடிஞ்ச ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அதுதான் பெஸ்ட் அண்ட் சேஃபர் ஜோன். பிகாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸஸ் எம்ப்ளாயிஸை நம்ம பிரான்ச்சில் அந்த சேலரி அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக ஷோ பண்ணி பட் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகேன் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இஃப் பாசிபிள் ட்ரை டு ட்ரான்ஸ்ஃபர் த எக்ஸஸ் எம்ப்ளாயிஸ் டு அதர் பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்லாக் டைம் ஃபார் ட்ரைனிங் அண்ட் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அதெல்லாம் ஒர்க் இல்லைனா மேக்ஸிமம் அவங்களை ஏதாவது நியூ ப்ரொடக்டிவிட்டி ட்ரைனிங்காக அதில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது, அதில் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய ட்ரைனிங்காக அதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது, அந்த மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான ரீஃபர்னிஷிங் ஒர்க் பண்ண வைக்கிறது. இந்த வேலையெல்லாம் we can do. தென் ரெடியூஸ் த ஒர்க்கிங் ஹார்ஸ். ஒர்க்கிங் ஹார்ஸு மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த சைட் ஷார்ட்டேஜாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், ஓவர் டைம் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை டோட்டலாக மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸை கம்மி பண்ணிவிட்டு தென் லேட்டர் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். we can negotiate with the employees like ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, ஸோ we can reduce the some salary or incentives கம்மி பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நாங்கள் ஒர்க் டைமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடுறோம். that's how we can manage. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வரலாம். தென் லே ஆஃப் த எம்ப்ளாயிஸ். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் இந்த வேலையை மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். லே ஆஃப் இந்த கான்செப்ட் வந்து சிம்பிளாக ஒரு கீவேர்டில் ஒர்க் ஆகும். எதுனா லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ. இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸில் 100 பேர் இருக்காங்க, பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு 80 மெம்பர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா லாஸ்ட்டாக 20 பேர் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடணும். ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது, கடைசி ஒரு 1.5 வருஷத்தில் மட்டும் கடைசி ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 20 பேர் யார் யாரெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 20 பேரை அப்படியே வேலையை விட்டு தூக்குறது. இந்த ஆப்ஷனை லே ஆஃப் த எம்ப்ளாயிஸ் இந்த கான்செப்டில் கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் we can use it out. அப்படி இல்லைனா we can use this. நெக்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரீஸ் ஹையரிங். பொதுவாக எந்த இன்டெக் எதுவுமே எடுக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து முந்தின பாயிண்டில் வேறு மாதிரி கால் பண்ணியிருப்பேன். டூ நாட் ரீப்ளேஸ் எம்ப்ளாயிஸ் ஹூ லீவ். யார் வெளியே போனாலும் அந்த பொசிஷனுக்கு புதுசாக எம்ப்ளாயிஸ் எடுக்கக்கூடாது. அண்ட் தென் நியூ ஹையரிங் ப்ராசஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் தான் இஃப் சப்போஸ் எம்ப்ளாயிஸ் நம்மகிட்ட எக்ஸஸாக இருந்தால் we have to follow these steps. இதுவரையும் நம்மளோட ஹெச்ஆர் பிளானிங் ப்ராசஸில் மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதாவது டிமாண்ட் மைனஸ் சப்ளை, இதை வச்சு தென் ஒரு ஷார்ட்டேஜ் இருந்தால் என்ன ஸ்டெப்லாம் பண்ணணும், சர்ப்ளஸ் எக்ஸஸ் எம்ப்ளாயிஸ் இருந்தால் என்ன ஸ்டெப் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய செகண்ட் பார்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் ஹெச்ஆர் பிளானிங், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.